ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி எல்லோரும் நம்ம பேசுகிற ஒன்று என்ன? செஸ் இல்லையா? உலக அளவில் வெற்றி வாகை சூடிய குகேஷ் பற்றி தான் இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறோம். 2006 பிறந்தவர் குகேஷ். தனியார் பள்ளியில் படித்தார். தனியார் பள்ளியில் படிக்கும்போதே ரொம்ப ஆர்வமுடன் செஸ் ஆடுவாராம். பல மாநில மாவட்ட அளவுகளில் நடந்த போட்டிகளெல்லாம் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடியுள்ளார். அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவல்லையும் ஆடியிருக்காரு. நிறைய பதக்கங்கள் வென்றுள்ளார். இருந்தாலும் 2015 சிங்கப்பூரில் நடந்த 9 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான போட்டியில் முதல் பரிசை வென்றுள்ளார். அதுதான் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு விளையாண்டுருக்கிறார். அதுக்கப்புறம் 2019 கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றுள்ளார் இல்லையா? நம்ம இந்தியாவோட கிராண்ட் மாஸ்டர் ஆனார். விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் 5 முறை உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளார். அவருக்கு அப்புறம் குகேஷ் தாங்க இப்போ வாங்கியிருக்காரு. அதுவும் இளம் வயது வீரன் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் 11 வயதில் ஒரு கேம் ஆடி வின் பண்ணும்போது அவரை பேட்டி எடுத்தம்போது அவர் சொன்னாராம், நான் தான் இளம் வயது வீரன், செஸ் சாம்பியன்ஷிப் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவு அப்படின்னு சொன்னாராம். அந்த கனவை இன்றைக்கி நிறைவேற்றி காமிச்சிட்டார். ஒரு ரஜினிகாந்தோட பாட்டு தான் எனக்கு நினப்பு வருது. சொல்லி அடி பேனடி அடிச்சேன்னா நெத்தி அடி தான் அடின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி 11 வயதில் அவர் சொன்னார், நான் தான் இளம் வயது செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்லணும் அப்படின்னு. அதே மாதிரியே இன்றைக்கி அவர் தான் யங்கஸ்ட் செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற ஒரு இளம் வயது வீரர் இல்லையா? இவர் தான் ரொம்ப யங் உலக அளவு செஸ் சாம்பியன்ஷிப் வீரத்தை வென்ற வீரர் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு சின்ன வயசில் இவ்வளவு மகத்தான வெற்றிக்கு காரணம் அவருடைய கடினமான உழைப்பு. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் செஸ் ஆடுவாராங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை போட்டதுனால இன்றைக்கி இமயத்தின் உச்சிக்கே சென்றுள்ளார். உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாருன்னா இது ஒரு மகத்தான வெற்றி தானே. அவர் ஒரு தனியார் பள்ளியில் படித்தார்ல, அந்த பள்ளி அவரை கௌரவிக்கும் விதமாக ஒரு சொகுசு காரை வழங்கியுள்ளது. இதெல்லாம் அவருக்கு சின்னதுங்க. ஏன்னா அவர் அடைஞ்ச வெற்றி மகத்தான வெற்றி இல்லையா? நம்ம தமிழக அரசும் அவரை கௌரவித்துள்ளது. நம்மெல்லாமும் அவருக்கு பெரிய ஒரு கிளாப் தட்டணும். ஏன்னா நம்ம இந்திய வீரர் அப்படின்னு சொல்கிறதுல நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. இவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிறதில்ல, இஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டது. இந்த மாதிரி இஷ்டப்பட்டு கடின உழைப்பை போட்டோம்னா இமயத்தின் உச்சிக்கு சென்று விடலாம் அப்படின்றது தான் இந்த சிறு வயது பிள்ளை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இல்லையா? நமக்கே இவ்வளவு பெருமையாக இருக்குது அவர் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல. அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம், நம்ம வீட்டுகளில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் இவரை காமிச்சு சொல்லணும். நம்ம இந்த மாதிரி ஆடணும், இந்த மாதிரி எது நம்ம எந்த ஒரு படிப்பாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், எந்த துறையில் நம்ம நுழையிறோமோ மகத்தான வெற்றியை கடின உழைப்பை போட்டு அயராது உழைச்சி வெற்றியை கொண்டு வரணும் அப்படின்றத இவர் ஒரு முன்மாதிரியாக நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கணும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, செஸ் வீரர்கள் நிறைய பேரை நான் முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டேன். விஸ்வநாத் ஆனந்த், அப்புறம் சைனா வீரர், இவங்களெல்லாம் நான் நிறைய பேரை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த யங்கஸ்ட் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற குகேஷை காமிச்சு எல்லாத்துலேயும் முன்னேறதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இவரை காமிச்சு நம்மளும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? இவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடம் அதுதான். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் சாய்.